ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் வித் டிடி. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அழகான வால் ஹேங் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய ஹார்ட்டுக்குள்ளே குட்டி குட்டியாக நிறைய ஹார்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நியூஸ் பேப்பரை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ஷேப்பை ட்ரா பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. ஓகே, கட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக உங்களுக்கு வந்து அந்த ஹார்ட் ஷேப் வந்து கிடச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, பேப்பரை வந்து ரோல் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, நியூஸ் பேப்பரை, அந்த ரோலை எடுத்து நம்ம இதே மாதிரி ஒட்டிடணும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் வந்து ஃபுல்லையும் ஒட்டிட்டு அதுக்கு அடுத்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒட்டும் போதே அந்த ஹார்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரோலில் வந்து கட் பண்ணிவிட்டு ஒட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு இதே மாதிரி ஒட்டணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஃபுல் லைன் ஒட்டிட்ட பிறகு இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கிராஸாக நம்ம பேப்பர் டியூப்பை ஒட்டணும். இப்போ இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடுங்க. இதே மாதிரி ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டி காஞ்சதும் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து அந்த ஹார்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஷேப்க்கே வந்து நம்ம ஒட்டின இதை வந்து கட் பண்ணிடணும். இப்போ இது ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஹார்ட் ஷேப்பில் வந்து அந்த நியூஸ் பேப்பர் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் எடுத்துக்கலாம். பிளாக்கு, ப்ளூ, பிங்க், ரெட், எந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதும், பேக்கில் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம ஹேங் பண்ணும்போது ஃப்ரண்ட் போஸ் மட்டும்தான் தெரிய போதும், பேக் போஸ் வேஸ்ட்டாக தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிங்க் கலர் நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணேன், நம்ம வந்து கலர் பேப்பர்ஸ் நிறைய கலர் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஹார்ட் ஷேப்பில் வந்து இன்விடேஷன் கார்டை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு கலர் பேப்பரில் எல்லாத்தையும் அதே மாதிரி நிறைய கலர்ஸ் பேப்பர்ஸ் ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிடணும். கட் பண்ணதும் நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த லைன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனில் வந்து நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்க ஹார்ட்ஸ்லாம் வந்து நம்ம க்ளூ போட்டு அப்ளை பண்ணிடணும். இப்போ நம்ம கலர்ஸ் அப்ளை பண்ணுறது வந்து நம்ம எல்லாம் ஒரே கலராகவும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா 2 கலர் 3 கலராகவும் அப்ளை பண்ணலாம். நம்மளுக்கு வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கோ அத்தனை லைன்ஸை கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை கலர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை டிவைட் பண்ணியும் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படி கலர்ஸ் கொடுக்கணும்னு தோணுதோ அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் கலர் ஹார்ட்ஸ் பேப்பரை நீங்கள் ஒட்டிக்கலாம். இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சிம்பிள் கூட. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த பேப்பரை வந்து ஹார்ட் சைஸ்க்கு வந்து கட் பண்ணணும். அந்த ஷேப்க்கு வந்து கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணணும், க்ளூ போட்டு அப்ளை பண்ணணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சீக்கிரமாகவும் இந்த கிராஃப்ட் முடிஞ்சிடும். நீங்கள் இதை வாலில் ஹேங் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அலாரம் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதும் ரொம்ப அழகாக க்யூட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துட்டுருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching this video. Thank you.